இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹோம் பேஜ். இந்த யூட்டிலிட்டி ஓப்பன் பண்ணி ஜாவா யூட்டிலிட்டி ITR2 ஃபார்மாக யூட்டிலிட்டி ஓப்பன் பண்ணோன்னா நமக்கு இந்த ஹோம் பேஜை கிளிக் பண்ணோன்னா இந்த திங்ஸ் தெரியும். இது வந்து நீங்கள் ஜஸ்ட் பார்ப்பீங்க, என்னென்னு தெரியாமல் இருக்கும். இது என்னென்னா இந்த ITR2 ஃபார்மோட டோட்டல் ஷெடியூல்ஸ் இருக்கும். ஷெடியூல்னா ஒவ்வொரு யூஸ் கேஸ், ஒவ்வொரு இன்கம்மையும் தனித்தனியாக அவங்க பிரிச்சிருப்பாங்க. ஸோ அதர் சோர்ஸ் ஆஃப் இன்கம் தனியாக பிரிச்சிருப்பாங்க, சேலரி தனியாக பிரிச்சிருப்பாங்க, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி தனியாக பிரிச்சிருப்பாங்க. ஸோ இது எதுக்குன்னா நீங்கள் வந்து எல்லா ஃபார்முனையும் எல்லா ஷெடியூல்னையும் பார்க்கணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் இந்த பேஜை பார்த்துட்டு இந்த பேஜில் உங்களுக்கு எது வந்து உங்களோட இன்கம்க்கு செட் ஆகுதோ அது வந்து எஸ்ன்னு வச்சுக்கணும், இல்லைன்னா நோன்னு வச்சுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த ஃபார்மை எனக்கு வந்து இப்போ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இல்லைன்னு வச்சுக்கலாம். ஸோ என்ன பண்ணேன், டீட்டெயில்ஸ் ஆஃப் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி நோன்னு மாற்றினா இங்கே ஷெடியூல் ஹெச்பின்னு ஒன்று இருக்கும். ஷெடியூல் ஹெச்பி அது வந்து போயிடும், ஆயிடும். இல்லை இப்போ எனக்கு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இருக்குதுன்னு நினச்சினா எஸ்ன்னு கொடுத்தோன்னா இந்த ஷெடியூல் ஹெச்பி திரும்பி வந்துடும். ஸோ என்ன பண்ணலான்னா நமக்கு என்னென்ன இன்கம் இருக்குதுன்னு நம்ம ஃபஸ்ட் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணணும். லிஸ்ட் அவுட் பண்ணிட்ட அப்புறம் நம்ம இந்த ஷெடியூல் ஒன்றுனா படித்து பார்க்கணும். படிச்சுட்டு நமக்கு ஏதாவது வந்து நமக்கு என்னென்ன ஷெடியூல்ஸ் நமக்கு தேவையோ அது மட்டும் எஸ் வச்சுக்கணும், மீதி எல்லாமே நோன் மாற்றிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தோன்னா நியர்லி 24 சீரியல் நம்பர் இருக்கும். இது வந்து ஒவ்வொரு ஒன் டைம் நீங்கள் கோ த்ரூ பண்ணிவிட்டு நம்ம வந்து நம்மளோட யூஸ் கேஸ் பொறுத்த வரைக்கும் மாற்றிக்கலாம்.